ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you all. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. இன்றைக்கி எதுக்கு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட திருப்பி அகெயின் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ தான் நான் ஆப்வியஸாக வீடியோ பண்ணுறேன். ஐம் நாட் அ ரெகுலர் யூடியூபா. எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீ எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் ஆச்சரியமாக நீ நேரத்துலேயே சாப்பிட்ருவியா, நைட் சாப்பிட மாட்டே, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு டூ அ வீடியோ ஆன் திஸ் டு கிளாரிஃபை ஆல் த டவுட்ஸ். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ இஸ் ஆல் அபவுட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது எப்படி பண்ணணும்? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது நம்ம நைட்டில் தான் அது பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் 4 மணிக்கு என்னோடய கடைசி மீல் சாப்பிடுவேங்க. ஈவினிங் 4 o'clock நான் என்னோடய கடைசி மீல் சாப்பிடுவேன். திருப்பி அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன். இதுக்கு நடுவில் எனக்கு 16 hours கேப் இருக்கும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். நான் லஞ்ச் மேஜராக எடுக்கிறது இல்லைங்க. லஞ்ச் எப்படி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அரவுண்ட் 12-12:30 மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பொரியல் எடுத்துக்குவேன். இல்லை சில சமயம் அதுவும் எடுத்துக்க மாட்டேன். டைரெக்ட்லி ஐ கோ ஃபார் த ஃபைனல் மீல் அட் 4 PM. 4 PM பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மேஜர் மீலாக இருக்கும். காலையில் என்ன சாப்பிடுவேன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பழம். 8 o'clock தேங்காய் பழம், அது நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் தேங்காய் பழம் தான் சாப்பிடுவேன். மத்தியானம் பசிச்சதுன்னா ஐ வில் டேக் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், குக்டு வெஜிடபிள்ஸ். அண்ட் ஈவினிங் தான் என்னோட மேஜர் மீல். அன்றைக்கி நான் என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேனோ என்னோட மேஜர் மீல் இட் வுட் பி அட் 4 o'clock. ஸோ அதான் என்னோடய லாஸ்ட் மீல். திருப்பி அதுக்கு நான் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன். ஐ டோன்ட் டேக் மிட் மீல்ஸ் தான் என்னென்னு தெரியுது இல்லைங்களா? ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கும் நடுவில் மஞ்ச் பண்ணுறது, இது அறவே அவாய்ட் பண்ணணும். ஸோ ஐ டோன்ட் டேக் மஞ்சிங். ஸோ இதுதான் என்னோட டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் சாப்பிட்டு அடுத்த நாள் மத்தியானம் 2 மணி வரைக்கும் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன், அடுத்த நாள் மத்தியானம் நான் 3 மணி வரைக்கும் சாப்பிடல, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டேன், திருப்பி நைட் ஃபுல்லாக. ஸோ நைட்டு சாப்பிட்றதுக்கு பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே கிடையாதுங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா முதல்ல என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா இட்ஸ் கோயிங் அலாங் வித் த சன். இட்ஸ் கோயிங் அலாங் வித் த சன் ரைஸ் அண்ட் சன்செட். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் பிரேக் பண்ணுறது காலையில் 8 மணிக்கு பிரேக் பண்ணணும். முடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. உங்கள் பாடி டைப்ஸ் எதுங்கிறத நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும். எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறது நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். 3 டைப் ஆஃப் பாடி டைப்ஸ் இருக்குங்க. வாதம், பித்தம், கபம். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வாதம் எப்படி பாடி டைப்புன்னு கேட்டிங்கன்னா, தே கேன் லூஸ் வெயிட் ஈஸிலி, பட் அவங்க வெயிட் போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. உங்கள் பாடி டைப் இப்படி இருந்ததுன்னா தான் நான் சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஈஸியாக வெயிட் லூஸ் பண்ணிடுவீங்க, ஆனால் வெயிட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாடி டைப் வாதம். நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பித்தம். அடுத்தது பித்தம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக வெயிட் போட்டுருவாங்க, ஈஸியாக வெயிட் லூஸ் பண்ணிடுவாங்க. ஹேண்ட்ஸ் டவுன் ஒரு ஒர்க் அவுட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, ஈஸியாக வெயிட் போடுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளில் 1 கிலோ ஏறுவாங்க, அடுத்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த 1 கிலோ இறங்கிடும். இப்படி உங்கள் பாடி டைப் இருந்ததுன்னா நீங்கள் பித்தம். ஸோ கபம்ங்கிறது இப்போ கைண்ட் ஆஃப் என்னோட பாடி டைப்புங்க. நான் எப்படின்னா, நான் ஈஸியாக வெயிட் போட்டுருவேன். நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா எனக்கு ஈஸியாக 1 கிலோ ஏறிடும். ஆனால் அந்த 1 கிலோவை குறைக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். ஒரு கோர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா எனக்கு டக்குன்னு 1 கிலோ ஏறும். அதை குறைக்கிறதுக்கு எனக்கு 15 நாள் ஆகும். ஐ ஹேவ் டு டூ ஆல் த சார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், எவ்ரிதிங்கை நான் பண்ணி தான் அதை குறைக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாடி டைப் கபம். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யாருக்கு எவ்வளோ நேரம் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வாதம் டைப்பாக இருந்தீங்கன்னா உங்களோட பாடி டைப் ஈஸியாக வெயிட் லூஸ் பண்ணுவீங்க, போடுற கஷ்டப்படுவீங்க. நீங்கள் 12 மணி நேரம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுனா போதும், 12 hours. ஃபார் எக்ஸாம்பிள், அதை எப்படி பண்ணணும்னா, 6 PM ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா காலையில் 6 AM அதை நீங்கள் பிரேக் பண்ணிடலாம். இது வாதம்க்கு. ஸோ அடுத்தது பித்தம். பித்தம் ஒரு ஆவரேஜாக 12 to 14 hours நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணால் போதும். இப்போ என்னோட பாடி டைப் கபம். இப்போ நான் எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் 16 to 18 hours. பிகாஸ் நான் ஈஸியாக வெயிட் போட்டுருவேன், இப்படிங்கிறக்குள்ள வெயிட் போட்டுருவேன். அதை குறைக்கிறக்கே எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் உங்கள் பாடி டைப் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் தான் மேஜராக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோவே பண்ணியே ஆகணுங்கிற கம்பல்ஷன் கபம் பாடி டைப்புக்கு தான். இவங்க மினிமம் 16 to 18 hours ஃபாஸ்ட் பண்ணுங்க. 16 hours இஸ் மச் மோர் தென் எனஃப். ஸோ இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் கேட்குறாங்க, எத்தனை நாள் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணணும்? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் டேஸ் ஆர் இவ்வளோ நாள் நான் பண்ணிவிட்டு உடம்பு இழைச்சிட்டு நான் அதை விட்டுருவேன், கிடையாதுங்க. ஐ ஃபாலோ அவுட் ஃபார் நியர்லி 5 years. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் அ லைஃப் ஸ்டைலுங்க.
இட்ஸ் நாட் டியூரேஷன். நான் இந்த டியூரேஷனுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுக்கு பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கிடையாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் சேஞ்சிங் யுவர் லைஃப் ஸ்டைல். ஸோ வேற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர்றீங்க. இதுக்குள்ளே வர்றதுனால எனக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are lots of benefits. நீங்கள் சும்மா போய் கூகுளில் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு போட்டிங்கன்னா there are lakhs and lakhs of benefits. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேஜர் பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். எம்டி ஸ்டொமக் இஸ் ஆல்வேஸ் குட்ங்க அட் நைட் டைம். ஸோ என்ன ஆகும்னா நல்லா தூக்கம் வருங்க. நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் இதுதான், நைட்டு சாப்பிடாம இருந்தால் எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நைட்டு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவீங்க. நான் காலையில் இன்றைக்கும் 3:30க்கு எழுந்திரிக்கிறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குறேன். 3:30க்கு எழுந்திரிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ டூ மை மெடிடேஷன்ஸ், தென் ஐ ஸ்டார்ட் மை ஸ்ட்ரெச்சிங், தென் ஐ கோ ஃபார் மை சைக்கிளிங் ஆர் ஜாகிங் ஆர் வாட் எவர் இட் மை பி ஹிட். எல்லாம் முடிச்சு திருப்பி வார்ம் டவுன் பண்ணுறதுக்கே எனக்கு 2 hours ஆகுது. ஸோ எல்லாம் முடிக்கிறப்பவும் நான் எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பேன். ஸோ கரெக்டாக ஒரு 7:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து பசி பிச்சு எடுக்கும். பசினா கொல்ல பசியில் இருப்பேன். 8 மணிக்கு நான் சாப்பிட்டே ஆகணும். ஆனால் அந்த 8 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா அந்த பிரெயினோட திங்கிங்கும் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் நெட்டில் இருந்து எடுக்கலைங்க. ஐ ஃபாலோ திஸ் அண்ட் ஐ அப்சர்வ் மை பாடி. as I practice meditation, I observe my body closely, how my body reacts அப்படிங்கிறது வந்து நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நல்லா தூக்கம் வரும். அண்ட் ஆல்வேஸ் கோ டு பெட் ஹங்க்ரி, தட் இஸ் அ குட் திங். நல்லா தூங்குவீங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியஸ்ட் வேஸ் டு லூஸ் வெயிட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதும், யூ கேன் லூஸ் யுவர் வெயிட் வெரி ஈஸிலி. உங்கள் பிரெயின் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே வந்து பயங்கர அமேசிங்காக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வி டோன்ட் ப்ரொகாசினேட். ஸோ ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது, இன்றைக்கி இதை செய்யணும்னு நினைக்கிறோம், வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம், இந்த விஷயம் வந்து இருக்காது. இதுக்கு உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க பிரெயின் எப்போவுமே எப்படி இருக்கும், பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னும் நீங்கள் பெனிஃபிட்ஸ் படித்து தெரிஞ்சுக்கணுன்னா கோ டு இன்டர்நெட் அண்ட் ரீட் அபவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நிறைய பேர் தப்பான வீடியோ போடுறாங்க. மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். திஸ் இஸ் நாட் த வே ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இட்ஸ் கம் அலாங் வித் த சன்ரைஸ் அண்ட் சன்செட். இந்த டியூரேஷனில் தான் வந்து நீங்கள் சாப்பிட்ணும். சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடவே கூடாது. அந்த 3 பாடி டைப்பும் நான் எப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆல் பேஸ்ட் அப்பான் யோர் செல்ஃப் டிசிப்ளின். பி அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அக்கௌண்டபிலிட்டி, பி அக்கௌண்டபிள் டு யோர் செல்ஃப். இப்போ உங்களால் உங்களுக்கே அக்கௌண்டபிளாக இருக்க முடியாதுன்னா வீட்டில் இருக்கிறவங்க வேறு யார்ட்டையாவது அக்கௌண்டபிளாக இருங்க. ஸோ அட்லீஸ்ட் ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் அ ஓத் தட் ஐ ஒன்ட் ஈட் ஆஃப்டர் திஸ் டைம். நீங்கள் என்ன பாடி டைப்போ அதுக்கு அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கங்க. ஐ ஒன்ட் ஈட் ஆஃப்டர் திஸ் டைம்ங்கிறத டிசைட் பண்ணிங்க. அண்ட் ஃபார் எனி சக்ஸஸ் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த மேஜர் கீங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கும் அதான், யோர் ஓன் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் யோர் ஓன் கன்சிஸ்டன்சினா என்னங்க, தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வர்றது. ஸோ அதுதான் வந்து இதுலேயும் வந்து மேஜர் பெனிஃபிட். ஸோ அடுத்த பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிரேக் யூர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். காலையில் நான் எந்திரிச்சோன்னே 8 மணிக்கு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு 7:30 அந்த மாதிரி எப்படி நான் என்னோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஐ பிரேக் மை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் காலையில் எந்திரிச்சோன்னே பிரேக் பண்ணிடுவேன். ஸோ வந்து சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிப்பேன். ஸோ டேக்கிங் அ வார்ம் வாட்டர், லியூக் வார்ம் வாட்டர், கொதிக்க தண்ணி குடிச்சிடாதீங்க, லியூக் வார்ம் வாட்டர் சிப் பண்ணி குடிங்க. ஜஸ்ட் ஒரு 200 ml ஒரு சொம்பு குடிக்கணும், 1/2 லிட்டர் குடிக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தாகம் அடிக்கிற அளவுக்கு குடிங்க. காரணம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னு உங்களுக்கு நல்லா தண்ணி தாகமும் எடுக்கும். ஸோ சிப் பண்ணி ஒரு லியூக் வார்ம் வாட்டர் குடிங்க. டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து அப்படியே கிளியர் ஆயிடும். ஏன்னா ஏற்கனவே உங்கள் உடம்பு வந்து ஆட்டோஃபேஜி மோடில் இருக்கும். ஆட்டோஃபேஜி மோட்னா என்னங்க, ஆல்ரெடி உங்கள் உடம்பு வந்து உங்களோட பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்ஸ் எல்லாம் எடுத்து தான் வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்போ. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டது ஏற்கனவே டைஜஸ்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 மணிக்கு சாப்பிட்றேன்னா நான் கிட்டத்தட்ட 9 மணிக்கு படுக்க போகிறேன், அதுக்குள்ளே எல்லாமே டைஜஸ்ட் ஆகிருக்கும். ஸோ பாடி வில் பி ஆன் த ஆட்டோஃபேஜி மோட், ரிப்பேரிங் மை பாடி. காலையில் எந்திரிச்சோன்னே ஐ வில் பி thirsty, ஐ டேக் அ லியூக் வார்ம் வாட்டர் ஆஃப் 200 ml பை சிப்பிங். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு சீக்கிரட்டும் அதுதான், சூ யோ லிக்விட், ட்ரிங்க் யோ சாலிட் ஃபுட். அது எப்படி பண்ணணுங்க, சூ பண்ணணும். ஒவ்வொரு வாய் நீங்கள் சிப் பண்ணுறப்போ அது தண்ணியாக இருந்தாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் லிக்விடாக இருந்தாலும் சரி, அதை 40 தடவை கொப்பளிச்சு தான் முழுங்கணும். சாலிட் ஃபுட்டாக இருந்தால் 40 தடவை மென்று தான் சாப்பிடணும். இதுவும் அது கூட சேர்ந்தது தான். ஸோ இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறப்போ யூ ஹேவ் n நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் n நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃபார் திஸ் பாஸ்ட் 5 years. இப்போ என் குழந்தை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுற அவள் பாடி டைப் வந்து வாதம்ங்க. ஸோ ஷீ டேக்ஸ் ஹர் லாஸ்ட் மீல் பை 6:30 மேக்ஸிமம். அந்த 6:30க்கு முன்னாடி அவளோட மீல் முடிச்சிருவோம். என் ஒய்ஃபோட பாடி டைப் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஆன் பித்தா.
ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா 6:30 மேக்ஸிமம். நான் 4க்கு முடிச்சிடுவேன். என்னோட டின்னர் க்ளோசஸ் பை 4 PM. இவங்க 2 பேர்த்தோட டின்னர் க்ளோசஸ் பை 6 to 6:30 PM மேக்ஸ். ஸோ 3 பேருமே வீட்டில் ஃபாலோ பண்ணுறோம். எல்லாருக்குமே அமேசிங் ரிசல்ட்ஸுங்க. எல்லாருமே நான் 3:30க்கு எந்திரிச்சிடுவேன். வீட்டில் மிஸ்ஸஸும் குழந்தையும் பார்த்தீங்கன்னா தே வேக்கப் பை 4:45 எக்ஸாக்ட்லி. எல்லாத்துக்குமே அமேசிங் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் நிறையா கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் put it on the comments. I will try to clear your doubts. Okay, thank you. வாழ்க வளமுடன்.